ஒயின் ஷாப் போது அது ஒழிக்க மாட்டாங்கல்ல. ஒயின் ஷாப் தான் வர முடியுன்றாங்க. அப்ப எங்க ஒயின் ஷாப் போடுவாங்க? சரி விஜய்க்கு போடுறோம். ஸ்டாலின் பத்தி உங்க கருத்து என்ன? சாலைன்னா அவருக்கு தான் இவ்வளவு நாளா போட்டோம். அவரு என்னட்ட கேஸ் தருவோம் நீங்க கேக்கல. விஜய் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா குடுக்குறேன். என்ன குடுக்குறாரு? உங்களுக்கு எல்லாம் செய்யறேன். நீங்க கேக்குறது நான் செய்யறேன். விஜய் நிக்கிறா, விஜய் குத்துனாங்க. அவருக்கு மனசு கஷ்டமா, அவளுக்கு நம்ம இஷ்டம் யாரு குத்துமோ குத்துவோம். நாடு உருப்பட்டா சரி, மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நான் யாருக்குன்னு சொல்ல முடியாது. எங்க இஷ்டமான போற போக்குல போட்டு போறோம், அவ்வளவுதான். நாட்டுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்க போட்டு ஓட்டு போட்டிருப்பீங்களா? நாட்டுக்கு என்ன நல்லதுன்னு நீங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல ஓட்டு போட்டிருப்பீங்க. ஆமா. இப்போ வர ஆட்சியில யாருக்கு ஓட்டு போடுவீங்க? எங்க மனம் போற போக்குல நாங்க யாருக்குன்னு போட போறோம். எதுல குத்த சொல்ல குத்திட்டு போக வேண்டியதான். ஐயோ பேருக்கு நாங்க காசே வாங்குறது இல்லைங்க எந்த கட்சிக்காரியும். அப்படி சொல்லக்கூடாது, ஒரே சொல்லக்கூடாது. சாலியும் சொல்லக்கூடாது, நம்ம இஷ்டம் அது. ஆமா, நம்ம இஷ்டம். சாலி இப்ப விஜய் நிக்கிறா, விஜய் குத்துனாங்க. அவருக்கு மனசு கஷ்டமா, அவளுக்கு நம்ம இஷ்டம் யாரு குத்துமோ குத்துவோம். நாடு உருப்பட்டா சரி, மக்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மக்கள் நல்லா இருக்கணும். யாரு சிஎம் வரணும், யாரு சிஎம் அது நம்ம சொல்லக்கூடாது. யாரு வரணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? யாரு வரணும்னு சொல்ல முடியாது. ஆசை, உங்களுடைய ஆசை. எங்க அம்மா வரணும். அம்மா எல்லாம் இல்ல, அம்மா கட்சி எதுவுமே கிடையாது. நம்ம அம்மா இதுல இருந்து எது பேசுது? இப்ப இவர் தான் வந்துருக்காரு, இவர் தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க. இவரு தான் நாட்டு ஆள்றாரு, அவருக்குதான் குத்தணும், வேற வழியே கிடையாது. என்ன பண்றது? புதுசா தளபதி வராரு, நடிகர் தளபதி வராரு. அவர் எங்க கட்சி, எங்க எல்லாம் நாங்க விஜய் ரசிகர் தான். மக்கள் கட்சி, அதை குத்துனாலும் குத்தி திரும்பிடலாம். மக்கள் அதுதான் குத்தம். இந்த வாட்டி விஜய் தலைவி தான் குத்தம், மக்கள் ஆச்சு இப்பத்துக்கு. ஆமா, சரிமா, வீடியோ வர வச்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணும்? ஒண்ணு வேணாம், ஒரு வீடு கட்டா போதும், வாடகை இல்லாத. கோரிக்கை சொல்லுங்க. அதான் எங்களுக்கு ஒரு வீடு, தங்கத்துக்கு வீடு இல்ல. நம்ம கோரிக்கை நம்ம சொல்றோம். நம்ம கஷ்டத்தை நாங்க ரோட்ல வந்து பிளாட்ஃபார்ம் 30 வருஷமா கடை வச்சுருக்கிறோம். நான் எந்த ஆள் தெரியல. புள்ளிங்க எங்களுக்கு சுகம் கிடையாது. புள்ளிங்க இருக்குதுங்க, ஆனா 3ஆவது கஷ்டப்படுறதுக்கு வண்டி ஓட்டிக்கின்னு அவங்களும் நம்ம போய் கேட்க முடியாது. இந்த வயசாளுங்க இந்த உழைச்சி தான் சாப்பிடுறோம். எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அது வருது, விதவை காசு வருது எங்களுக்கு. வீட்டு கணவர் இறந்தாரு, அந்த காசு வருது, விதவை காசு. அதுல வராது, எதுலாம் ஒண்ணுதான் வரும். எங்களுக்கு விதவை காசு அம்மா காட்சியில இருந்து குடுக்குறாங்க. 150 மைண்ட் வரும். இது எங்க குத்தாரு? அரசியல் வந்தா தானே, வந்த பேர் பாத்துக்கலாம். வந்துட்டாரா, அவருக்கே குத்துலாம் விடு. எங்க நாட்டுக்கு நல்லது செய்யறாரா? மக்கள் கஷ்டப்படாத இருக்கணும். ரொம்ப கஷ்டப்படுதுங்க மக்கள். எங்க நாடு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. வீடு வாசல் இல்லாத, வயசான காலத்துல முடியாம பிள்ளைங்க செய்திகள் நம்மளுக்கு. இந்த உழைச்சா நம்ம சாப்பிடணும். புள்ளைங்க இருக்காங்க, நிறைய பேர் பார்த்தா வீட்டுல உழைச்சிட்டு ஒயின் சாப்பிட போய் எல்லாம் காசு விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப என்ன செய்யணும்? அதை பத்தி நினைக்கிறேன். சாராய கடை போவாதுன்னா கேக்குதுங்களா? போகுதுங்களா? இல்ல ஒயின் ஷாப் திறக்கிறதுனால தானே. ஆமா, ஒயின் ஷாப் போது அது ஒழிக்க மாட்டாங்கல்ல. ஒயின் ஷாப் தான் வர முடியுன்றாங்க. அப்ப எங்க ஒயின் ஷாப் போடுவாங்க? ஏன் ஒயின் ஷாப் மூடுறதுனால என்ன, எதனால மூட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? ஜனத்தை ஓட்டு போடாதுங்க. ஜனங்க ஓட்டு போடாது. அது தானே, அதுதானே ஓட்டு போடும். தலைவர் இது திறந்துட்டாரு, அதுக்கே ஓட்டு போடல. அதெல்லாம் போட்டுக்கோ, நம்ம பொதுப்படியா நம்ம சொல்றோம். குடிக்கிறாங்கல்ல, அந்த குடிச்ச காசு தான் மகளிருக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. விஜய் வந்திருக்காரு அரசியல், அவர் பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப விஜய் வந்தா நாங்க ஓட்டு போடுறோம். எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கொடுத்தா போதும், வேற கூட எங்களுக்கு எந்த வசதியும் வேணாம். வாடகை எங்களால கொடுக்க முடியல, வேலை கிடைக்கல, எங்களால போய் வேலை செய்ய முடியல, எங்களுக்கு சுகரு பிபி. அதனால ஒரு தங்கறதுக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கொடுத்தா போதும், வேற போதும். நாங்க வேற எதுவும் கேட்கல. ஓகே, அது 2026 யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? சரி, விஜய் கொடுத்தாருன்னா விஜய்க்கு போட்டுடுறோம். இப்ப என்ன போட்டேன், நீங்க முதல்ல ஓட்டு போட்டு அவங்க சிஎம் வந்து அப்புறம் தான் கொடுப்பாங்க. சரி போடுறோம், விஜய்க்கு தான். சரி விஜய்க்கு போடுறோம். ஸ்டாலின் பத்தி உங்க கருத்து என்ன? சாலைன்னா அவருக்கு தான் இவ்வளவு நாளா போட்டோம். அவரு என்னட்ட கேஸ் தருவோம் நீங்க கேக்கல. ஒண்ணுமே பண்ணலீங்களா? என்ன பண்ணாரு? இந்த விதி பணம் வாங்குறான், அதான். அந்த பஸ் 5 ரூபா கொடுத்துட்டு போக மாட்டோமா? பெரிய பஸ் அதை ஒண்ணு விடுறாங்க, மீதி 10 பஸ்
டீலர்ஸ் விடுறாங்க. அந்த ஒரு அதுக்குன்னு பஸ் மட்டும் தான் விடுறாங்க ஃப்ரீ பஸ். ஃப்ரீ பஸ் அதுக்கோசம் நாங்க வெயிட் பண்ணணும். ஒரு அவசரமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணுமா, அந்த ஃப்ரீ பஸ்ஸை பார்க்க முடியுமா? பெண்களுக்குள்ள பாதுகாப்பு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. என்னத்த பாதுகாப்பு? பாதுகாப்பு அது நிச்சயம்தான். அப்ப கிடையாது. ரோட்ல கொஞ்சம் அண்ணன் போனா நடமாட்ட முடியல. கொள்ளை குருடு திருடு எல்லாம் தான் நடக்குது. எது இந்த ஆட்சியில நடக்குதுன்றீங்களா? இந்த ஆட்சியில தான் நடக்குது. அதிமுக ஆட்சியில அவங்க ஆட்சியெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஆட்சியெல்லாம் அப்படி இல்லை. இப்பயே அங்க போக முடியும். இப்பதான் ரொம்ப நியாயம் பண்றானுங்க. ஆம்பளைங்க கஞ்சா அடிக்கிறானுங்க எல்லாம் பண்றானுங்க. வேறு எம்ஜிஆர் போட்டோ போட்டோ எடுங்க. அது இருக்குது போட்டோ. இதான் எங்க கட்சி. ஓகே ஓகேமா. அது வச்சுக்கிட்டு அம்மா போனாங்க எங்க கோச்சு எல்லாமே. சரி இவரு வந்தாருன்னா எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா போதும். வேற எதுவும் நாங்க ஆசைப்பட்டு கேட்கல. ஓகே. உண்மை அதான். ஏன்னா எங்களுக்கு வாடகை கொடுக்க இப்ப முடியல. சீமான் இருக்காரு இல்லையா? அவர் பத்தி உங்க கருத்து என்ன? அவரு என்னத்த செய்யறாரு இந்த பணம்னா? இப்ப அவரு வந்து 200 ரூபாய் ஏத்துனாரு. யாரு ஆட்சி இன்னும் வரல. விஜய் இன்னும் வரல. இப்ப இவரு ஆட்சிதான் ஓடுது. ஏதோ இவரு வந்தாருன்னா விஜய் வரட்டும் போடு. இவருக்கும் போட்டு பார்த்தாதான் தெரியும். இல்ல, வரணும். ஓகேமா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ். வந்து இவருன்னா ஜனத்துகளுக்கு என்ன ஹெல்ப் பண்றாரு ஒரு லேடிஸுங்கன்னு தெரியலாம். ஒரு இப்ப வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. 10 லட்சம் 5 லட்சம்ன்றாங்க. எங்களால வாங்க முடியுமா? 5 லட்சம் கொடுங்கன்றாங்க. எங்களால வாங்க முடியுமா? முடியாது. ஒரு இல்லாதவங்களுக்கு இது எப்படி பணம்ன்றது லஞ்சமா வாங்குறாங்களா இல்ல அது ஃப்ரீயா தர? ஃப்ரீயா வாங்கலப்பா. நாங்க எழுதி போட்டுட்டோம் வந்தோம். அத இவ்வளவு பணம் இப்ப ஜெயந்தாண்ட வீடு கட்டிக்கிறாங்க. போய் கேட்டா வாடகை கேட்டா கூட 7000 வாடகை 50,000 அட்வான்ஸ். 3 லட்சம் லீஸுக்கு கேட்டா 3 லட்சம்ன்றாங்க. எங்களால கொடுக்க முடியுமா? விஜய் வந்தா கூட ஒரு வீடு ஒரு பாதுகாப்புக்கு லேடிஸுங்களுக்கு வீடு கொடுத்தா போதும். ஓகேக்கா ஓகேக்கா ஓகே சூப்பர். சரி போடுறோம். யாரு? விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா குடுக்குறேன். என்ன கொடுக்குறாரு? உங்களுக்கு எல்லாம் செய்யறேன். நீங்க கேக்குறது நான் செய்யறேன். இப்பதானம்மா வர போற விஜய். இப்பதானம்மா ஏறிக்கிறாரு. என்னம்மா நீங்க இன்னும் நாட்டை பிடிக்க தேவையா? இன்னும் எவ்வளவுக்குதா? ஆக்சுவலா பிஜேபி அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா விஜய் ஒரு தற்கூரி, அவருக்கு அரசியல் பத்தி தெரியாதுன்றாரு இல்லையா? ஓகேதான். கொஞ்சம் கூட கொஞ்சம்